அதேபோல் பொத்துவிலே உருவாக்கப்பட இருக்கின்ற கல்வி நிலையமானது தமிழர்களின் பிரதேசத்தில் உள்ள திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள கல்வி வலயத்தில் உள்ள 8 பாடசாலைகளை உள்ளடங்குவதன் மூலம் எமது தமிழர்களின் வாழுகின்ற அந்த பாடசாலை தமிழ் கலாச்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற பாடசாலை ஏனைய கலாச்சாரத்தை பின்பற்றி அங்கும் கலாச்சார அழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே பொத்துவிலே ஒரு கல்வி நிலையம் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் அது உருவாக்கப்படுவது சந்தோஷம். அதற்காக தமிழ் பாடசாலைகளை உள்ளடக்குவது மிகவும் பாரதூரமான ஒன்றாகவே நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, அந்த பாடசாலை சமூகமும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இருக்கின்ற மக்களும் தமிழ் பாடசாலைகளை பொத்துவில் கல்வி நிலையத்தோடு இணைப்பதை விரும்பவில்லை. அப்படி இணைக்கின்ற பொழுது அங்கு பாரிய முரண்பாடுகள் ஏற்பட்டு ஒரு பாரிய இனப்பிரச்சனையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் தமிழர்களுக்கான கலைகளையும் கலாச்சாரங்களையும் கல்வியையும் பண்பாடுகளையும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், எப்போதும் தமிழர்களின் பூர்வீகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் நாங்கள் ஒரு கட்டுப்பாடான ஒரு சமூக வலையமைப்பை கலை கலாச்சாரங்களை சரியான முறையில் கொண்டு சென்று நடத்துகின்ற ஒரு சமூக வலையமைப்பை நாங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக இந்த உயரிய சபையின் ஊடாக இங்கிருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரிடம் தயவாய் வேண்டிக் கொள்கின்றேன். கல்முனையிலே ஒரு மத்திய கல்வி வலயத்தையும் மற்றும் பொத்துவிலே தமிழ் பாடசாலைகள் உள்ளடங்கப்படுகின்ற அந்த பாடசாலைகளை நீக்கி அவர்கள் திருக்கோவில் கல்வி நிலையத்தோடு இருந்தார்கள். அந்த கல்வி நிலையத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் தமிழரின் கலை கலாச்சாரங்களுக்கான கல்விக்கான பாதுகாப்பு ஏற்படும் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.